அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அதுதான் எங்களுக்கு தெரியும். அண்மை காலமாக இலங்கை திருநாட்டில் இப்போதெல்லாம் மிக தீவிரமாக பேசப்படுகின்ற சகோதரர் அல்லாஹு தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் சகோதரர் தாஜுதீனுடைய கொலை விவகாரம். அல்லாஹ் அக்பர். 2012ஆம் ஆண்டு மே மாதம் இந்த மண் இலங்கை திருநாட்டு மண்ணிலே தோண்டி புதைக்கப்பட்ட அப்படியே பத்த வைக்கப்பட்ட ஒரு சடலம் நேற்றைய தினம் இந்த மண்ணிலே என்ன செய்திருக்கிறது? மீண்டும் தோண்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். 2012ஆம் ஆண்டு திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக வைத்தியர்கள் இரகசிய போலீசார்களுடைய அறிவித்தல்கள் வருகிறது. அவருக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு ஊடகங்கள் சொல்வதை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன். பாருங்கள், திட்டம் திட்டக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு திட்டம் திட்டக்கூடியவன் அல்லாஹ் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் 2 கால்களையும் எசிட்டிலே ஊற வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எசிட்டிலே அப்படியே ஊற வைத்திருக்கிறார்கள். 2 பாதங்களையும், ஒரு பாதத்தை கலட்டப்பட்டிருக்கிறது, மொட்டை கத்தியினால் குத்தப்பட்டிருக்கிறது, முள்ளுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. சித்திரவதை செய்துதான் அந்த சகோதரனை இந்த உலகத்தை, இந்த மண்ணை விட்டும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அனுப்புவதற்கு திட்டம் தீட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நாங்கள் நம்புகிறோம் இந்த இலங்கை திருநாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே ஒரு நீதி கிடைக்கும். அந்த தோண்டப்பட்ட சரீரத்துக்கு, தோண்டப்பட்ட அந்த உடம்புக்கு, அவர்களுடைய குடும்பத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கு நல்லதொரு நீதியும் நேர்மையும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை தோண்டியும் மீண்டும் அந்த நீதி புதைக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணுக்கு மேலே திரும்பவும் என்ன செய்வான்? உங்களுடைய சூழ்ச்சிகள், எல்லாருடைய சூழ்ச்சிகளையும் விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திட்டத்தை தீட்டுவான் என்பதில் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது என்றால் 2012ஆம் ஆண்டு புதைக்கப்படுகிறார், திட்டமிட்டே கொல்லப்படுகிறார். ஊடகங்கள் அறிவிக்கிறது, அவர்களுக்கு சார்பான போலீஸ் அறிவிக்கிறது, வைத்தியர்கள் ரிப்போர்ட் கூட பரிசோதிக்கப்படவில்லை. அல்லாஹ் அக்பர். ஏதோ ஒரு குடும்பத்துடைய பின்விளைவு, ஏதோ ஒரு ஆட்சியுடைய பின்விளைவு, ஏதோ ஒரு பெண்ணுடைய பின்விளைவு, ஏதோ ஒரு அதிகாரத்துடைய மகனுடைய பின்விளைவு சட்டத்தை, நீதியை, சமத்துவத்தை, சமாதானத்தை அந்த சடலத்தோடு சேர்த்து மண்ணுக்கு கீழே புதைக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 2015ஆம் ஆண்டு இன்றைக்கு அந்த சரீரம் மீண்டும் என்ன செய்திருக்கிறது? தோண்டப்படுகிறது என்றால் ஹைருல் மாக்கிரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிக சூழ்ச்சியானவன் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாருங்கள், சஹீஹுல் முஸ்லிம் 5661வது ஹதீஸாக புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்லி இப்னி ஆதம் யஅகுலுஹு துராப். இந்த உலகத்திலே ஆதமுடைய மகன் எல்லாரும் தான், பௌத்த சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், கத்தோலிக்கர்கள், யாராக இருந்தாலும் உலகத்திலே மௌத்தாகிவிட்டால், முஸ்லிம்கள் என்று சொல்லல, முஸ்லிம் மக்கள் என்று சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களை விழித்து இங்கு சொல்லவில்லை. எப்படி சொல்கிறார்கள்? குல்லி இப்னி ஆதம், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏவாளுடைய மகன் என்று சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் என்று சொல்கிறார்கள், ஆதிபிதா ஆரம்பத்திலே உள்ளவருடைய மகன் என்று எல்லா உலகமும் ஏற்றுக்கொள்கிறது, எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறது. அப்படிப்பட்ட இறை தூதர் சொல்கிறார், இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் செத்து விட்டால், மரித்து விட்டால், மரணித்து விட்டால் அவர்களுடைய சரீரத்தை உடம்பு திண்டுவிடும். அவருடைய சரீரத்தை உடம்பு திண்டுவிடும். இல்ல அஜ்பத் தம்பி மின்ஹு, அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய முள்ளிலே இருக்கக்கூடிய ஒரு முள்ளை தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹுலிக வஃபீஹி யுரக்கபு, அதிலே இருந்துதான் அவன் படைக்கப்பட்டான், அதிலே இருந்துதான் அவன் என்ன செய்வான்? எழுப்பப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், இந்த உலகத்தில் யார்தான் செத்து விட்டாலும், யார்தான் இறந்து விட்டாலும், யார்தான் மௌத்தாகி விட்டாலும் அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு முள்ளு இறக்காது, சாகாது, கருகாது, மக்காது, மண்ணோடு மங்கி போகாது.
அந்த மண்ணிலே இருந்துதான் அல்லாஹ் அந்த முதுகன் தண்டிலே உள்ள முள்ளிலே இருந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான், அதிலே இருந்துதான் எழுப்புவான் என்பதை எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அதிலே இருந்து ஒவ்வொரு ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்படியே வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. இது இவருடைய உடம்பா, இது இவருடைய நகந்தானா, இது இவருடைய சரீரந்தானா என்று ஆய்வுகள் செய்யப்பட்டு இன்று மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு விஞ்ஞான உலகங்கள் என்ன செய்கிறது, முன்னோக்கி போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் விஞ்ஞானமே வளராத காலங்களில், இருள்களும் ஐயாமைகளும் மூழ்கியிருந்த காலங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தெளிவாக உங்களுடைய கை இறகைகளிலே இருந்து என்ன செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஒன்று சேர்ப்பான். தோழர்களே, இது எங்களுடைய வேதம் சொல்லுகின்ற ஒரு ஞானம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் முஸ்லிமில் 5660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். இதே போல சஹீஹுல் முஸ்லிமில் இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனி இஸ்ராயீலுடைய காலத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தான். அந்த மனிதன் இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல அமல்களையுமே அவன் செய்யவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய சாவு நேரம் வருகிறது, அவனுடைய மரண நேரம் வருகிறது. மக்களை எல்லாம் அழைக்கிறான், வசியத் என்று சொல்கிறான், நான் மௌத்தாகி நான் இறந்து விட்டால், மௌத்தாகி விட்டால் என்னை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி என்னுடைய சரீரத்தை எடுத்து அப்படியே சாம்பலாக்கி வீசுகின்ற காட்டிலோ அல்லது அடிக்குகின்ற கடல் அலையிலோ நீங்கள் தூக்கி விடுவுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அவருக்கு மரணமும் வருகிறது. நன்மை எதுவுமே செய்யவில்லை. பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் அந்த வசியத்தை சொல்கிறார். பிள்ளைகள் அந்த வசியத்தை வாப்பாவுடைய சரீரத்தை எடுத்து வெட்டி அப்படியே துண்டு துண்டாக்கி என்ன செய்கிறார்கள், மண்ணிலே அந்த தீயிலே போட்டு எரிக்கிறார்கள். அந்த தீயிலே போட்டு எரித்த அந்த உடம்புடைய சாம்பலை எடுக்கிறார்கள், பலமாக வீசுகின்ற காட்டிலோ அல்லது கடல் அலையிலோ வீசி விடுகிறார்கள். வீசிவிட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாம்பலில் இருந்து எங்களை, இந்திரியத்திலே இருந்து எங்களை படைத்தானாக இருந்தால் சாம்பலில் இருந்து எழுப்ப மாட்டானாம். அதை அந்த மனிதன் மறந்து விடுகிறான். அந்த மனிதன் மறந்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாம்பல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்ந்து அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புகிறான். எழுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், நீ சாகுகின்ற நேரத்தில், மரணிக்குகின்ற நேரத்தில், மரித்து போகின்ற நேரத்தில் ஏன் நீ உன்னுடைய சரீரத்தை எடுத்து சாம்பலாக்கி மண்ணில காற்றிலோ அல்லது கடல் அலையிலோ தூக்கிவிட வேண்டும் என்று ஏன் நீ ஆசைப்பட்டாய் என்று கேட்டான், ஏன் நீ சொன்னாய் என்று கேட்டான். உடனே அந்த மனிதன் சொன்னான், மகாஃபத்து, உன்னை பயந்தேன் யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனையை பயந்தேன். நான் உலகத்தில் நல்லவனாக வாழவில்லை, வல்லவனாக வாழவில்லை, நன்மைகள் செய்யவில்லை, உன்னை நான் பயந்ததுதான் காரணம் யா ரப்பே என்று சொன்ன போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் திரும்பவும் கேட்கிறான், சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன காரணம்? உன்னை பயந்தேன் யா அல்லாஹ், வேறு எந்த காரணமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாவத்தை மன்னித்து, பயந்ததற்காக பாவத்தை மன்னித்து அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாம்பலிலே இருந்து அந்த மனிதனுடைய சரீரத்தை மீண்டும் என்ன செய்கிறான், படைக்கிறான் என்பதை நாங்கள் அந்த ஹதீதுகளிலே இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 5660வது ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன ஃபில் இன்சானி அதுமன், மனிதனுடைய உடம்புல ஒரு எலும்பு இருக்கிறது, ஒரு முள்ளு இருக்கிறது, லா தஅக்குலுஹுல் அர்து அபதா, அந்த ஒரு எலும்பை ஒரு காலமுமே மண் சாப்பிடாது, தின்னாது. ஃபீஹி உரக்கபு யௌமல் கியாமா, அதிலே இருந்துதான் மறுமையுடைய நாளையில் அவன் படைக்கப்படுவான். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு ஐயு அதுமின் ஹுவ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அது என்ன முள்ளு சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த முள்ளந்தண்டிலே இருக்கக்கூடிய ஒரு முள்ளு, ஒரு எலும்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்கள் செத்து விட்டாலும் அவர்களை மீண்டும் படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன் என்றால், இன்றைக்கு ஒரு செய்தியும் பேசப்படுகிறது, இரண்டு விஷயத்தை அதில் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் தாஜுதீனுடைய உடம்பு, அவருடைய ஜனாசா தெய்வால பள்ளிவாசலிலே நல்லடக்கம் செய்யப்பட்ட சமயத்திலே ஒரு பொலித்தீன் பேக்கிலே வைத்துத்தான் அவரை அப்படியே என்ன செய்திருக்கிறார்கள், அடக்கம் செய்திருக்கிறார்கள். இதை ஒரு வைத்தியர் சொன்னதாக நான் என்ன செய்தி ஊடகத்திலே நான் பார்த்தேன். இதே இன்னும் ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், அவருடைய அந்த உடம்பு அப்படியே இருந்தது, பழுது அடையவில்லை. அவருடைய உடம்பை பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் அந்த குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம் என்று இரகசிய போலீசாரும் வைத்தியர்களும் உறுதிமொழி அளித்துள்ளார்கள் என்பதை ஊடகங்களிலே இருந்து நாங்கள் செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நாங்கள் நினைக்கிறோம். இதனால
இந்த உடம்பு மண் தின்னல்ல என்பதை வச்சு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் நல்லவர் அல்லது கெட்டவர் என்று ஃபத்வா சொல்லிவிடக்கூடாது. நாங்கள் அவரை அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இந்த உலகத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்து அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் அவருடைய உறவுகள், அவருடைய தாய், அவருடைய பிள்ளை, அவருடைய மனைவி இந்த நேரத்தில் 2012ஆம் ஆண்டு பட்ட அதே கவலையை மீண்டும் இந்த மண்டிலே திரும்ப ஒரு தரம் அவர்கள் படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய ஒரு நிலைமை. அப்படியே கவலைகள் மரணித்து 2-3 நாட்களோடு கவலைகளும் மௌத்தாகி இருக்கும், கவலைகளும் போயிருக்கும். அதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வு. 3 நாளுக்கு முதல் யாருமே கவலைப்படக்கூடாது, மனைவியை தவிர. 4 மாசமும் 10 நாளும் மனைவி கவலைப்பட வேண்டும், இத்தாவுல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குடும்பமும் அந்த மனைவியும் 2012ஆம் ஆண்டு கவலைப்பட்டார்கள். அந்த குடும்பம் கண்ணீர் சிந்தியது. அந்த மனைவி இத்தாவுல இருந்தார், அவருடைய தாய் அழுதார், அவருடைய குடும்பமே சோகத்தால் வாடி போனது. ஆனால் அதே சோகம், அதே துக்கம், அதே துயரம் இன்று நேத்து அந்த குடும்பம் மீண்டும் அனுபவிக்கிறது. அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ் அந்த குடும்பத்துடைய சோகத்தையும் அந்த குடும்பத்துடைய கண்ணீரையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் அல்லாஹு தஆலா வீணாக்காமல் கொடுப்பான் என்பதில் எங்களுக்கு உறுதி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவர்களும் துஆ செய்வதோடு அந்த சரீரத்துக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஒரு நிலைமையை சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் சகோதரர் தாஜிதிற்கு என்று பிரார்த்திப்பதோடு இன்னும் ஒன்றை நாங்கள் மறக்காமல் செய்ய வேண்டும். என்ன செய்யுமா? யா அல்லாஹ், நீதி சாகாது, அநியாயம் சாகாது. உலகத்தில் அநியாயம் நிச்சயமாக என்ன செய்யும்? அல்லாஹ் நீ எப்போதோ காட்டி தருவாய். இந்த தாஜிதீனுடைய சகோதரனுடைய குலையுடைய உண்மையான தன்மையை நீ இந்த உலகத்துக்கு அறியப்படுத்தி விடு. யாரெல்லாம் குற்றவாளிகளோ, இந்த உலகத்தில் என்ன தண்டனைகளோ அந்த தண்டனைகளை கொடுப்பதற்கு நீ உதவி செய்து விடியா அல்லாஹ். ஏனென்றால் மீண்டும் அந்த குடும்பம் அதே ஏனென்றால் சில ஊடகங்கள் கூட எங்கட சகோதரர்கள் இல்லாத பௌத்த சகோதரர்களிலே உள்ள நிறைய அரசியல்வாதிக்கு கவலை வந்துட்டு தெரியுமா? இவருடைய ஜனாசாவை தோண்ட போறார்கள் என்று சொன்ன உடனேயே பௌத்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு கவலை வந்துட்டு என்ன தெரியுமா பேசினார் ஒரு அரசியல்வாதி? முஸ்லிம்களுடைய மனங்களை புண்படுத்துகின்ற இறந்து போன மக்கி போன ஒரு சகோதரரை எழுப்பக்கூடாது என்பது அவருடைய சட்டம், அவருடைய மத நம்பிக்கை. எங்களுடைய மத நம்பிக்கை கிடையாது தம்பி, எங்களுடைய மத நம்பிக்கை அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்திலேயே ஒரு சகோதரர் மரணித்த போது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அவரை எடுத்து வேறாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹராத்திலே கவலைப்படாதவர்கள், ஹலாலிலே கவலைப்படாதவர்கள், ஹலால் ஹராம் சம்பந்தமாக பேசப்பட்ட நேரத்திலே வாய்மூடி மௌனியாக இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ஜனாசாவுடைய விடயத்திலே கவலைப்பட்டதுதான் ஆச்சரியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. என்ன சொல்கிறேன் என்றால், ஹைருல் மாக்கிரின் திட்டம் தீட்டக்கூடியவர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டம் தீட்டக்கூடியவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் இந்த விடயங்களின் ஊடாக படிப்பினை பெற வேண்டும். இந்த சமுதாயம் இதிலே இருந்து விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் யார்தான் திட்டங்கள் தீட்டினாலும், முஸ்லிமாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், அந்த திட்டங்களை எல்லாம் விட ஒரு கடவுள் இருக்கிறான், ஒரு இறைவன் இருக்கிறான். நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் அந்த திட்டங்களை முறியடிப்பான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட எங்களுக்கு சந்தேகம் கிடையாது.